ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில்னாலும் சரி, உறவுலனாலும் சரி, வெளியிலனாலும் சரி, சுற்றி இருக்கிறவங்கனாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது வார்த்தைகளை பேசும்போது, தவறாக பேசும்போது, ஐயோ என்னையை பார்த்து தவறாக பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மனக்கலக்கமுற்று காயப்பட்டு அப்படியே இருப்பாங்க. இப்படி யாராவது உங்களை தவறாக பேசுனாங்கன்னா இதை மட்டும் செய்யுங்கங்க, அவங்க கண் கலங்கி போவாங்க. வாங்க, இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள வீடியோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம வாழ்க்கையில் ஒருத்தங்க தவறாக பேசின உடனே கலக்கம் வருது. அது எல்லாத்துக்கும் உள்ளதான். இது ஒரு மனித இயல்பு. இப்படி கலங்கி போய் உட்காரவே கூடாதுங்க. இப்படி உங்களை தவறாக பேசுகிறாங்கன்னா எதனால் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல பார்க்கலாமா? ஒருத்தங்க நீங்கள் எந்த ஒரு தவறும் பண்ணாமல் உங்களை தவறாக பேசுகிறாங்க அப்படின்னா முதல்ல என்னென்னா உங்கள் வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்காம அவங்க தவறாக பேசுகிறாங்க. இது தொழிலில் இருக்கலாம், இல்லைன்னா கணவன் மனைவி கூட இருக்கலாம், இல்லைன்னா உறவுகளாக இருக்கலாம், இல்லைன்னா சுற்றி இருக்கிறவங்களாக இருக்கலாம். ஒருத்தங்க நீங்கள் எந்த ஒரு தவறும் பண்ணாமல் உங்களை தவறாக பேசுகிறாங்கன்னா அதுக்கு முதல் காரணம் என்னென்னா உங்கள் வளர்ச்சி பிடிக்காமல் அவங்க தவறாக பேசுகிறாங்க. இப்போ அவங்க தவறாக உங்களை பேசிட்டாங்க. நீங்கள் அவங்க பேசுனதை நினச்சி நீங்கள் அழுதுட்டு இருந்தீங்கன்னா உங்களை பாதிக்கப்படுறது அவங்க இல்லைங்க, நீங்கள். எப்படி அப்படின்னா உங்கள் கேரியர், உங்கள் வளர்ச்சி தடைபடும். ஏன்னா உங்கள் கவனங்கள் அனைத்துமே எங்கே வந்துடும்னா இவங்க பேசின அந்த வார்த்தைகளில் வந்துடும். இவங்க போய் இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அதையே நீங்கள் எனி டைம் சிந்திச்சுட்டே இருப்பீங்க. இப்படி சிந்திக்கிறதுனால உங்கள் வளர்ச்சி, உங்கள் தொழில் செய்துட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழிலில் முன்னேற்றம் குறையும், உங்கள் வளர்ச்சி குறையும். நம்ம வாழ்கிறது இந்த உலகத்தில் ஒரு முறை தான். அதுக்கு பிறகு அதுவும் எவ்வளோ நாள் இருப்போன்னே தெரியாது. அது எல்லாத்துக்கும் தான். இன்றைக்கி உயிரோடு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோமா அது நமக்கே தெரியாத ஒரு புதிர்னு சொல்லுவேன். இதில் அடுத்தவங்க நம்மளை தப்பாக பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இருக்கிற இந்த டைம் அவ்வளோத்தையும் நம்ம அவங்க சொன்ன அந்த வார்த்தையே யோசித்து இருந்தோன்னா கண்டிப்பாக பாதிக்கப்படுறது நம்ம தாங்க. ஏன்னா நம்ம இப்படி இதை யோசிக்கும்போது நம்ம கவனத்தை நம்ம குடும்பத்துக்கு மேலே காணிச்சு, அன்பு காணிச்சு அந்த ஹாப்பினஸ் போயிடும். ரெண்டாவது, நம்ம தொழிலில் நம்ம நல்ல ஏர்ன் பண்ணிகிட்ருப்போம், நல்ல வளர்ச்சியின் பாதையில் போயிட்டுருப்போம். அப்போது அந்த வளர்ச்சியின் பாதையில் போகும்போது திடீர்னு ஒருத்தங்க உங்களை பேசிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் முன்னேறி போக முடியாது. அதனால் அடுத்தவங்க நம்மளை என்ன பேசினாலும் நீங்கள் அதை கண்டுக்காமல் உங்கள் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்கள் கவனத்தை உங்கள் ஒர்க்கில் செலுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ஒருத்தங்க உங்களை ஃபுல்லாக என்ன செய்துட்ருக்காங்க, தவறாக பேசுகிறீங்கன்னா நீங்கள் நினச்சிக்கிங்க அவங்க கண்ணுக்கு நீங்கள் ஹீரோவா இல்லைன்னா ஹீரோயினாக தெரியுறீங்க. அதனால தான் அவங்க எனி டைம் உங்களை யோசித்து உங்களை பற்றி ஏதாவது தப்பாக பேசிகிட்டே இருக்காங்க. இப்படி யோசிச்சுட்டு அவங்க பேசிட்டு போட்டு அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. இப்போ ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டி ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு வைங்களேன், அந்த டயர் ரொம்ப நல்லா சுற்றிட்டே போகும், அப்படி தானே? அந்த டயரை பார்த்து ஒரு நாய் பின்னால் துரத்திட்டே போகும். அந்த டயர் திடீர்னு நீங்கள் ஒரு இடத்துல அந்த வண்டி நின்றுட்டுன்னு வைங்களேன், அந்த நாய் நின்றுடும். அப்போது இந்த நாய் எதுக்காக இவ்வளோ நாள் பின்னால் ஓடிச்சு அப்படிங்கிறது அந்த நாய்க்கே தெரியாது. இப்படி தாங்க சில ஜென்மங்கள். ஒருத்தங்க வளர்ச்சியின் பாதையில் போயிட்டே இருக்காங்க, முன்னேறிட்டே இருக்காங்கன்னா அவங்களால தாங்க முடியாது. எந்த வழியிலையாவது அவங்களுக்கு எய்ம் என்னென்னா அந்த வளர்ச்சியை தடை பண்ணணும். அதுக்கு உங்களை தப்பாக அவங்க பேசுனாங்கன்னா நீங்கள் அதிலே இருந்து அழுது அந்த கவனத்தை ஃபுல்லாக இதில் செலுத்தும் போது வளர்ச்சி தடைப்பட்டு போகும். நீங்கள் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணினீங்கன்னா, ஒருத்தங்க உங்களை தவறாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த அவங்க பேசின வார்த்தைக்கோ அவங்களுக்கோ நீங்கள் ரெஸ்பான்சிபிள் பண்ணினீங்கன்னா நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்போது
அவங்க என்ன செய்யக்கூடாது, அவங்க என்ன பேசினாலும் அவங்கள ரெஸ்பான்சிபிள் பண்ணாதீங்க, பதில் கொடுக்காதுங்க. பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டு. உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிடுங்க, நீங்கள் முன்னேறிட்டு இருக்கீங்க. உங்கள் முன்னேற்றத்தை பிடிக்காமல் இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் மனசை பக்குவப்படுத்தி கொள்ளணும். 2வது, அடுத்தவங்கக்கிட்ட புறம் பேசுகிறது. முதல்ல உங்களை தாழ்த்தி அவங்க மேலே வரணும்னு பார்ப்பாங்க. 2வது, அடுத்தவங்ககிட்ட புறம் பேசுவாங்க. உங்ககிட்ட நல்லா பேசி பழகி அன்பை காணித்த மாதிரி காணிச்சு ரொம்ப உங்ககிட்ட அன்பாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. உங்கள் தலை மறைஞ்ச உடனே, நீங்கள் தள்ளி போன உடனே உங்களை பற்றிய புறம் பேசுவாங்க. இவங்களுக்கு என்னப்பா, இவ இப்படி இருக்கா அப்படிம்பாங்க. இல்லைன்னா இவ இப்படிப்பட்டவ தானே, இல்லைன்னா இவன் இப்படிப்பட்டவன் தானே. அப்படி பேசுனாங்கன்னாலும் நீங்கள் அதை கண்டுக்காதீங்க. ஏன்னா உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆயுதம் தான் இது. தொழிலையும் தொடங்கலாம். ஒரு ஆஃபீஸில் நீங்கள் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் நல்ல பேர் எடுத்துட்டீங்க, நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டிங்க. இந்த வளர்ச்சியை பார்க்க முடியாமல் சிலவங்க எப்படியாவது உங்களை கீழே ஆக்கணும், டவுன் ஆக்கணும் அப்படின்னா அவங்க எடுக்கிற ஒரு ஆயுதம் இந்த புறங்கூறுதல். இன்னொன்று மட்டம் தட்டி பேசுகிறது, தாழ்த்தி பேசுகிறது. இதெல்லாம் நீங்கள் காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு வரவே முடியாது. அவங்க பேசினா பேசிட்டு போட்டு, அவங்க பேச 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 நீங்கள் வளர்ச்சியின் பாதையில் வருவீங்க. குறிப்பாக சோசியல் மீடியாலேயும் அப்படி தான். ஏதாவது நீங்கள் ஒரு இதுக்கு போயிருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களை பேட் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஐயோ இவங்க பேட் கமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கவலைப்பட்டு நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா திருப்பி நீங்கள் அகெயின் எழும்ப முடியாது. ஒருத்தங்க உங்களை நெகட்டிவாக பேச 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 தான் உங்களுக்கு என்னதாகும்னா பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். நீங்கள் வளர்ச்சியின் பாதையில் போவீங்க. உங்கள் வளர்ச்சியை கண்டு பிடிக்காதவங்க பேச தான் செய்வாங்க. உங்களை குற்றம் காணிச்சு ஏதாவது உங்களை காயப்படுத்தும்படி பேச தான் செய்வாங்க. அதுக்காக நீங்கள் அவங்க தவறாக பேசிட்டாங்க என்னைய அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியவே முடியாது. அதே போல் கணவன் மனைவி அதே மாதிரி தான். இந்த மனைவி கணவனை தவறாக பேசிட்டா கணவன் இதே மாதிரி சோர்வடைஞ்சிடுது. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதுக்காக அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஏமில் நீங்கள் முன்னேற முடியாது. அடுத்தவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காம உங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்தவங்க பேசுகிற அந்த வார்த்தைகளை நினைக்காம நீங்கள் முன்னேற்ற பாதையில் தான் போகணுமே தவிர நீங்கள் அதை நினச்சி கலங்கி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை தரம் அடிபட்டு போயிடும். உங்கள் வளர்ச்சி குறைஞ்சி போகும். முதல்ல உங்களை தாழ்த்தி பேசுவாங்க, இன்னொன்று புறங்கூறுவாங்க. இப்போ புறங்கூறும்போது அவங்கள சுற்றி 10 பேர் இருக்க தான் செய்வாங்க. அதாவது கெட்டவங்கள சுற்றி எப்போவுமே ஒரு 30-40 பேர் இருக்க தான் செய்வாங்க. நல்லவங்களுக்கு 10 பேர் தான் இருப்பாங்க. அந்த 10 பேர் யாராவது உங்களை நீங்கள் உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஆள் உங்களை ஏதாவது தப்பாக பேசிட்டா நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம். ஆனால் உங்களை வளர்ச்சியை பிடிக்காம உங்களை சுற்றி இருக்கிறதுல உங்களை தர மட்டத்தில் தாழ்த்தி பேசுகிறவங்க பேசத்தான் செய்வாங்கன்னு சொல்லி யோசிங்க. கண்டிப்பாக அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க குணநலங்கள் அப்படி. அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு அட்டைப்பூச்சி இருக்குது, அது ஒட்டிக்கிட்டு இருந்து நம்ம ரத்தத்தை அவ்வளோத்தையும் உரியுது. நம்மளுக்கு ரத்தத்தை உரியுதுன்னு நமக்கு தெரியுது, உடனே அதை பிடிச்சி தூக்கி தூர போடணும். அது என்ன பழையபடி அப்படியே இருக்குன்னு ஏன் நினைக்கிறீங்க? கிடையாது. அது அடுத்த ஆட்கிட்ட போய் உறிஞ்சிட்ருக்கோம். இது அதனுடைய இயல்பு, குணம். அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்காக ஐயோ என்ன இது பண்ணிட்டாங்க பேசிட்டாங்கன்றது அது அவங்க குணம். கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. உங்கள் கடமையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்கள் வளர்ச்சியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் முன்னேறுவீங்க. நீங்கள் முன்னேற அவங்க சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? பொறுக்காது, கூட கொஞ்சம் பேசுவாங்க. அவங்க கூட கொஞ்சம் உங்களை தரமட்டமாக பேச 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 நீங்கள் முன்னேறிக்கிட்டே தான் இருப்பீங்க. கண்டிப்பாக இது நடக்கும். நீங்கள் நல்லதே நினைங்க,
நல்லதே நடக்கும். அடுத்தவங்க தப்பாக பேசிட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை வாழறதுக்கு தான், உங்கள் இஷ்டப்படி வாழ்கிறதுக்கு, அடுத்தவங்க பேசுறத நினச்சி அழுறதுக்கு இல்லை. இதை புரிஞ்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.